ஹே காஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது 2009 வந்த ஒரு சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் மூவி. இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3 hours 35 minutes கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால் ஆல்டர்னேட் ஆஃப் 1985 அமெரிக்கானே சொல்லலாம். ஆக்சுவலாக அது வந்து கோல்டு வார் டென்ஷனாக இருந்த டைம் ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி மேலே நியூக் லான்ச் பண்ணுறதா இருக்கும். ஸோ இதை தடுக்கிறதுக்கான ஒரே நபர் பார்த்தீங்கன்னா டாக்டர் மேனாட்டன் தான். என்னதான் இவரால் அந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஸ்டாப் பண்ண முடிஞ்சாலும் அதுக்கான சான்சஸ் பார்த்தா 99% தான் இருக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப ரோசராஜ்னு சொல்லிட்டு ஒரு விஜிலாண்டி அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பார். அதாவது இன்னொரு விஜிலாண்டி தி காமெடியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபர் வந்து இறந்துருப்பார். அதாவது அவரை கொன்னுடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரோசராஜ் வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப அவரை ஃப்ரேம் பண்ணி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவரை வந்து ஒரு ஹை அண்ட் ப்ரிசன்லேயே போட்டு லாக் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு ப்ரிசனில் இருக்கிற அத்தனை நபரும் பார்த்தீங்கன்னா இவரால் ஜெயிலுக்கு வந்தவங்க தான். இவரை சுற்றியில் இருக்கிற அத்தனை பேரும் இவரை முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நைட் அவுல் ப்ளஸ் மேனட்டனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு இவரை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வருவாங்க. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா மாஸ்கர் விஜிலாண்டியை பார்த்தாலே போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஸ்டில் இவங்க அதை கேர் பண்ணாமல் ப்ரிசன்லேருந்து ரோஸ்ராஸை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வருவாங்க. இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து டாக்டர் மேனாட்டன் போவார். அப்போ அந்த ஒரு மீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து நிறைய கேள்வி கேட்பார். கூட இருந்த மற்ற டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக இறந்துருப்பார். அதில் நீங்கள் மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். ஸோ இவர் மேலே ஃப்ரேம் பண்ண பார்ப்பாங்க. உங்கள் கூட இருக்கிற அத்தனை டீம்மேட்ஸும் இறந்ததுக்கு நீங்கள் தான் காரணமோன்னு சொல்லிட்டு டாக்டர் மேனாட்டனால் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரையும் பார்க்க முடியும். பட் இந்த ஒரு டைமில் அவரால் பார்க்க முடியாமல் இருந்திருக்கும். ப்ளஸ் இந்த ஒரு ப்ரெஸ் மீட் அந்த கேள்வி இது எல்லாத்தையுமே இவரால் தாங்கிக்க முடியாது. அந்த ஒரு டென்ஷனில் டாக்டர் மேனாட்டன் பார்த்தீங்கன்னா இடத்த விட்டு மார்ஸுக்கு போயிடுவார். இந்த ஒரு இன்சிடெண்ட்லாம் நடந்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்கும். அதாவது அந்த ஒரு பிளாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ இதனால் இன்னொரு கண்ட்ரி இவங்க மேலே லான்ச் பண்ணுறதா இருந்திருக்குமே அவங்க வந்து கம்ப்ளீட்டாக பின் வாங்கிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரியுமே ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு அட்டாக்கு யார் காரணமாக இருப்பாங்க, நம்ம ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. அதாவது அவங்க ரெண்டு பேருமே ஒத்துமை ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அட்டாக்கு டாக்டர் மேனட்டன் தான் காரணமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கள தவிர்த்து வேறு யாருக்கும் இந்த ஒரு அளவுக்கு பவர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மேனட்டனுக்கு அகெயின்ஸ்டாக இருப்பாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கும் மேனட்டனுக்கும் துளி கூட சம்மந்தம் இருக்காது. இதெல்லாம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு நபர். அவர் ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால் தி வேர்ல்ட் ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன்னே சொல்லலாம். ஸோ நம்ம நைட் அவுல் ரோசராஜ் ப்ளஸ் இன்னொருத்தாங்க இங்கே 3 பேருமே சேர்ந்து அந்த ஒரு நபர் இருக்கிற இடத்துக்கு போவாங்க. எதுக்காக அந்த ஒரு நபர் வந்து இப்படி ஒரு அட்டாக் பண்ணியிருக்கணும், எதுக்காக மேனட்டன் மேலே பழி போடணும், இதுக்கு என்ன ரீசன், இதான் இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.